வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் வந்து 3 சின்னமாக இருக்கிற கேரட் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம திருவுறதை விட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் வந்து இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு வந்து ஒரே ஒரு ஏலக்காய், அடுத்து இவ்வளோ வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேருக்கு போட போகிறேன் அந்த ஜூஸ் அளவுக்கு. இது அடுத்து வந்து 1 கப் ஃபுல்லாக வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த கேரட்டை ஃபுல்லும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் தண்ணிலாம் ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இதோட இந்த வெல்லம், ஏலக்காய், பால்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வந்து கேரட் வந்து ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட வந்து வெல்லம், ஏலக்காய், பால்லாம் சேர்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சேன். இப்போ வந்து மீதி உள்ள பால் ஃபுல்லாக ஊற்றி அரைச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து சர்விங்க்கு மாற்றிடலாம். இதை வந்து கண் பார்வை குறைபாடு இருக்கவங்க எல்லாருமே வந்து குடித்தாங்கனாக்கா வந்து ஒரு 45 டேஸ்க்கு வந்து இதை குடித்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமாக வந்து அவங்களுக்கு உள்ள குறைபாடு வந்து நிச்சயமாக மாறும். இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் வந்து இதை டெய்லி கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால வந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.